ஹலோ வெல்கம் டு ரூபாலா க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங்காக இருக்கிற இன்விசிபிள் சோக்கர் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி ஒரு சோக்கர் வந்து இன்விசிபிளே மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்விசிபிள் சோக்கரில் நான் ஒரு சின்ன இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, அந்த கிளாசி ஸ்டோன்ஸ் அதான் எடுத்திருக்கேன். தென் ப்ளையர், அதுக்கப்புறம் வந்து கியர் ஒயர், கியர் லாக் எடுத்திருக்கேன். தென் கட்டர் வந்து தேவைப்படும் நம்ம அந்த கியர் ஒயரை வந்து கட் பண்ணுறதுக்கு. கியர் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். மினிமம் ஒரு சைஸ்க்கு நம்ம ஒரு நெக் சைஸ்க்கு வச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் மட்டும் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விட்டுடணும். இந்த மாதிரி விட்டு நடுவில் ப்ளேஸ் பண்ணிடணும். அதாவது சென்டர் ஆஃப் த ஒயர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒயரோட 2 சைட்லேயும் வந்து நம்ம வந்து கியர் லாக்கை வந்து உள்ளே போடுறோம். தட் அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம லாக் பண்ணோன்னா நடுவிலே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சைடில் வந்து ஜஸ்ட் ப்ளையர் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். கியர் லாக் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிறிஸ்டல் பீட் மேக்கிங்கில் கூட நம்ம அதில் போட்டிருப்போம். ஜஸ்ட் வந்து லாக் வந்து போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆகிக்கும். தட் இது வந்து மூவ் ஆகாது. எனக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. கீழே வச்சுட்டு நான் லாக் பண்ணிடுறேன் என்னோடய ஒர்க் ப்ளேஸில் வச்சு. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோன்னா டைட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஜஸ்ட் ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் வந்துட்டு நம்ம லாக் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்டோன் வந்து நமக்கு வந்து நகராமல் அதே இடத்துல வந்து இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி லாக்கு நம்ம நடுவில் வந்து பண்ணிட்டோம். எதுக்கு நான் வந்து ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன்னா எல்லா கலருக்கும் மேட்ச் ஆகும், ஃபேர் ஸ்கின்னுக்கும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி இல்லை நான் கொஞ்சம் வந்து ஒரு மாநிறமாக தான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் வந்து மேட்ச் ஆகுன்றதுனால நான் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒயரோட எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பரவாயில்ல, நம்ம கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா வந்து நமக்கு அந்த இடமும் டைட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் கனெக்ட் பண்ணாமல் தான் காட்டியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதர் எண்ட் ஆஃப் த சைடும் நம்ம வந்து அதே மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி கியர் லாக் போட்டுட்டு ரொட்டேட் பண்ணி அந்த கியர் லாக்கோட ஹோல்குள்ளேயே விட்டுடணும். விட்டால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளையர் வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். இவ்வளோ தான். வெரி சிம்பிளுங்க இது. இதில் வந்து நம்ம என்ன நம்மளோட விருப்பப்படி எந்த சார்ம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபியூ டிசைன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சில்வர்லேயே நான் வந்து வச்சு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிறிஸ்டல்லேயே அடுத்த குவாலிட்டிஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் ஒயிட்லேயே வந்து நம்ம 3 கூட நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு சிங்கிளான வேணும்னா சிங்கிளாக பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ட்ரிப்பிள்னா எது வேணால் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.